கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டிலே பாஜக தனித்து போட்டியிட்டது. தனித்து என்று சொல்வது சற்று உயர்வு நவிர்ச்சிதான். தனித்து என்றால் தனித்தே இல்லை, ஆனால் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இரண்டு திராவிட கட்சிகளையுமே சாராமல் அது தனியாக நின்றது. அந்த பொருளிலே தான் தனித்து போட்டியிட்டது என்று சொல்கின்றேன். அண்ணாமலை அவர்களின் இந்த முடிவு மிக மிக சரியான முடிவு என்பது என்னுடைய கருத்து. பிஜேபியின் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்திருக்கின்றது. கூட்டணி பாஜக கூட்டணி என்று பார்த்தோமானால் அதிமுக கூட்டணியை விட சிறிதுதான் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கின்றது. இவையெல்லாம் வருங்காலத்தை பொறுத்தவரையிலே நமக்கு பாஜக ஆதரவாளர்களுக்கு நல்ல நம்பிக்கையை ஊட்டுகின்ற விஷயங்களாகும். நோட்டா கட்சி, நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி என்று நையாண்டி செய்தவர்களின் வாய்களை எல்லாம் நிரந்தரமாக அடைத்திருக்கின்றார் அண்ணாமலை. இந்த விஷயத்திலே அவருக்கு முழு ஆதரவு அளித்த மத்திய பாஜக தலைமைக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உடனடி பலன்களை மட்டுமே எதிர்பாராமல் நீண்ட நாள் தொலைநோக்கு பார்வையிலே நல்ல பலன்களை தர வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்த மற்றும் எடுக்க சம்மதித்த மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், நட்டா அவர்கள், அண்ணாமலை அவர்கள் எல்லோருமே பாராட்டுக்கு உரியவர்கள். நல்ல மன முதிர்ச்சியை, மெச்சூரிட்டி காண்பித்திருக்கின்றார்கள். பிஜேபி தனியாகவே இரட்டை இலக்க சதவீதத்திலே வாக்குகளை தொட்டதினாலே பாஜக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கின்றார்கள். அதைவிடவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாஜக ஒரு வலுவான சக்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றளவில் மிகப்பெரிய வலிமையுள்ள கட்சி என்று கூறிவிட முடியாது, ஆனாலும் வலிமையான கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை பொதுமக்களும் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே பாஜகவுக்கு வாக்களிப்பதனால் ஒரு பலனும் இல்லை, இரண்டு திராவிட கட்சிகள் தான் மீண்டும் மீண்டும் வரப்போகின்றன என்கின்ற மக்களின் உணர்வு இனி வருங்காலத்திலே மாறுபடும். கடந்த காலத்திலே பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட அப்படி வாக்களித்தால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடும் என்கின்ற காரணத்தினாலே அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு நல்ல மாறுதலை காண்பித்திருக்கின்றது தமிழக பாஜக. அதிமுகவுக்கும் பலத்த அடி விழுந்திருக்கின்றது. யாரை சார்ந்து யார் என்கின்ற கேள்விக்கு சரியான விடை அளித்திருக்கின்றது இந்த தேர்தல் முடிவு. பாஜக ஒரு அனாவசிய லக்கேஜ், அதை நாங்கள் எங்கள் தோளிலே சுமந்து கொண்டிருக்கின்றோம், அதனால் சிறுபான்மையினரின் வாக்கு எங்களுக்கு கிடைப்பதில்லை, பாஜகவினால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை, மாறாக அது எங்களை கீழே பிடித்து தள்ளுகின்றது என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தவர்களுக்கு சரியான சம்மட்டி அடி கிடைத்திருக்கின்றது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் நமக்கும் பெரிய நஷ்டம்தான் என்று அதிமுககாரர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் கட்சிக்குள்ளே லேசானதான் மிக மிக லேசான முணுமுணுப்புகள் கிளம்பியிருக்கின்றன. திமுக நல்லாட்சி தரவில்லை என்ற போதிலும் மக்களுக்கு திமுகவின் மேல் ஏமாற்றமும் எரிச்சலும் இருக்கின்றன என்ற போதிலும் அதிமுகவினால் ஓரிடம் கூட வெல்ல முடியவில்லை. இது கள யதார்த்தத்தை, நிதர்சனத்தை அதிமுகவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. ஓர் இடத்திலே கூட அவர்கள் வெல்லவில்லை. ஆனால் இது பாஜகவுக்கும் பொருந்துமே, பாஜகவும் ஓரிடத்திலும் வெல்லவில்லையே என்கின்ற கேள்வி எழும். ஆனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், அதிமுக இதுவரையிலே தமிழ்நாட்டிலே வலிமையான கட்சியாக இருந்ததே இல்லை. ஆனால் அதிமுகவோ அப்படி இல்லை, ஒரு வலிமையான கட்சியாக இருந்திருக்கின்றது. ஆக சரிவு என்பது அதிமுகவுக்கு தானே தவிர பாஜகவுக்கு இல்லை. மேலும் தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதையும் பாஜக தெளிவாக உணர்த்தியிருக்கின்றது. எனவே எங்களால் தான் பாஜக, எங்களால் தான் அதற்கு இடங்கள் கிடைத்தன, நாங்கள் போட்ட பிச்சை என்றெல்லாம் இனிமேல் பிதற்றிக் கொண்டிருக்க முடியாது. பாஜகவை பொறுத்தவரையிலே இது மிக மிக நல்லதொரு திருப்பமாக அமைந்திருக்கின்றது. இரண்டு திராவிட கட்சிகளிடமிருந்தும் விலகி தனித்து, அதாவது தன்னுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்கின்ற பாஜகவின் முடிவு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாறுதலை களத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. ஏற்கனவே கூறியபடி பாஜகவுக்கும் அந்த கட்சியின் தொண்டர்களுக்கும் ஊக்கம் அளிக்கின்ற ஒரு சிறந்த டானிக் இது. இந்த நிலைமை 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தொடர வேண்டும் என்று தான் நான் விரும்புகின்றேன். 2026 அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பதைப் போல கூட்டணி ஆட்சிதான் அமையுமா, கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று உறுதியாக என்னால் கூறிவிட முடியவில்லை. ஆனால் பாஜகவுக்கு இதே நிலைமை தொடர்ந்து நீடித்தால், தன்னுடைய தலைமையிலேயே ஒரு கூட்டணியை அமைத்து போட்டியிட்டால் 20-30 இடங்களாவது, சராசரியாக 25 சட்டமன்ற தொகுதிகளாவது கிடைக்கும் என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க,
பாஜக மற்றும் பாஜக தொண்டர்களை தாண்டி எதிர்க்கட்சிக்கும் ஊக்கமளித்திருக்கின்றார் அண்ணாமலை. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர். அவர் பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே கிடைத்த ஆதரவை, முன்பிருந்ததை விட அதிகமாக கிடைத்திருக்கின்ற ஆதரவை நன்கு கவனித்திருக்கின்றார். அதனால் அவரும் இப்பொழுது வெளிப்படையாக பேசியிருக்கின்றார். எத்தனை நாட்கள்தான் நாம் திமுகவின் தயவிலேயே வாழ்வது, நம்முடைய கட்சியையும் வளர்க்க வேண்டும் என்கின்ற பாணியிலே அவர் பேசியிருக்கின்றார். அதாவது காங்கிரஸ் கட்சியும் தனித்து போட்டியிட்டு அல்லது தன்னுடைய தலைமையிலே ஒரு சிறிய கூட்டணியையாவது அமைத்து இனி வரும் தேர்தல்களை சந்தித்து படிப்படியாக உயர்வதற்கு, தங்களுடைய வாக்கு விகிதத்தை உயர்த்தி கொள்வதற்கான வழியை பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது அந்த பொருளிலே அவர் கூறியிருக்கின்றார். இப்படி இதே வார்த்தைகளை அவர் சொல்லவில்லை, அந்த பொருளிலே, அந்த பொருள்பட அவர் கூறியிருக்கின்றார். ஆக பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல், பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல், எதிர்க்கட்சியான காங்கிரஸுக்கு கூட நம்பிக்கையும் ஊக்கமும் அளித்திருக்கின்றார் அண்ணாமலை என்று சொல்லலாம். அப்படி சொன்னால் அதில் தவறில்லை. அது மிகைப்பட கூறிய ஒரு கூற்றாக ஆகாது. காங்கிரஸ் கட்சியின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். அதேபோல் செல்வ பெருந்தகை அவர்கள் மீதும் நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த விஷயத்திலே அவர் கூறியது மிக மிக சரியான கருத்து. திமுக என்கின்ற குப்பையிலிருந்து அது முழுவதுமாக விலக வேண்டும். 2 திராவிட கட்சிகளையுமே புறம் தள்ளிவிட்டு அந்த காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும். தேச விரோத சக்திகளிடமிருந்து தங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் காங்கிரஸ் கட்சி 2 முக்கியமான விஷயங்களிலே தன்னைத்தானே சீரமைத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஒன்று, சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக பயன்படுத்துவது. அதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவது, என்ன வேண்டுமானாலும் செய்வது. இது நாட்டிற்கும் நாட்டின் மத நல்லிணக்கத்திற்கும் ஊறு விளைவிக்கின்ற ஒரு பெரும் கெடுதலான விஷயமாகும். அதைத் தவிர 2வதாக ஊழல். காங்கிரஸ் கட்சி ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் அல்லது மிக மிக குறைத்து கொள்ள வேண்டும். அதற்காக கடுமையான நடவடிக்கைகளை தங்கள் கட்சியினர் மீதே அது எடுக்க வேண்டி வரும், எடுக்க வேண்டி இருக்கும், எடுக்க வேண்டும். வாய்க்கு வந்ததை பேசுவது, இலவசங்களை அள்ளி வீசுவது என்று பொருந்தாத தவறான சில விஷயங்களையும் அது செய்கின்றது. அந்த விஷயங்களிலெல்லாம் கூட அது மாற வேண்டும். இப்படியெல்லாம் நல்ல முறையிலே மாறினால் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக உருவாவதிலே எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சொல்லப்போனால் ஜனநாயகத்துக்கு அது நல்லது தான். ஆனால் ஒரு பெரும் கேள்வி எழுகின்றது. காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டிலே காங்கிரஸை வளர விடுவார்களா என்பதுதான் அந்த கேள்வி. ஏனென்றால் செல்வ பெருந்தகை அவர்களின் கூற்றுக்கு எதிர்கூற்று ஏற்கனவே காங்கிரஸ் உள்ளே இருந்து கிளம்பிவிட்டது. வேறு வழியில்லாமல் செல்வ பெருந்தகை அவர்களும் தான் ஏற்கனவே கூறியதிலிருந்து பின்வாங்கிவிட்டார். இது காங்கிரஸ் கட்சியை எதிர்நோக்கி இருக்கின்ற மிக பெரும் சவாலாகும், மிக பெரும் பிரச்சனையாகும். இப்படி இருந்தால் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் வளரவே வளராது. இதையெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் கவனித்ததாக தெரியவில்லை. கவனிப்பதற்கு அவருக்கு நேரமும் இல்லை. அவருடைய நேரமெல்லாம் மோடி அவர்களை திட்டுவதிலேயே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் கவனித்திருக்கின்றோம். அப்படி இருந்தால் கட்சி எப்படி உருப்படும்? ஆனாலும் காலப்போக்கிலே காங்கிரஸ் சிறிது சிறிதாக தன்னைத்தானே மாற்றி தகவமைத்து கொள்ளும் என்று எதிர்பார்ப்போம். காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே செல்வ பெருந்தகை அவர்களின் கருத்து சிறிது சிறிதாக வலுப்பெற்றால் நன்மைதான். ஆனால் முன்பே கூறியபடி காங்கிரஸ் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்து மிக மிக சரியானது. அப்படி நடக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி வளர்வதால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை. நன்றாக வளர்ந்தால் கூட அது இன்னொரு திமுகவாகத்தான் இருக்கும். சுடுகின்ற சட்டியிலே இருந்து தப்பித்து அடுப்பிற்குள்ளேயே விழுந்த கதை என்று தமிழிலே ஒரு சொல் வழக்கு உண்டு. தமிழக மக்களின் நிலைமை அப்படி ஆகிவிடும். பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.